வணக்கம் நண்பர்களே. மீண்டும் இந்த தளத்தை சந்திப்பதில் மகிழ்ச்சி. லா ஹெச்என்எஸ் ஏர் டிரான்ஸ்மிஷன் ஹாஸ்பிட்டலுக்காக நான் ராஜீவ். இது ராஜீவ் ஹெச்டி. ஆ ஸோ சமீபத்தில பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லா ஹெச்என்எஸ் ஏர் டிரான்ஸ்மிஷன் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா, கோயம்புத்தூரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சென்னையிலேயே பிரம்மாண்டமா ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ சவுத் இந்தியாவிலேயே பெரிய ஏர் டிரான்ஸ்மிஷன் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இதில பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய நண்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பிஆர்பி இல்ல ஏர் டிரான்ஸ்மிஷன் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வந்து திரும்ப ஒன்ஸ் மோர் நம்ம வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஒரு நண்பர் வந்து அ ஏர் டிரான்ஸ்மிஷன் செஞ்சுட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. அவர் வந்து 3000 கிராஃப்ட் வந்து இந்த மேல் பட்டன் பிராண்ட் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, எம் ஷேப்ல. ஸோ அந்த மாரி பார்த்தீங்க அப்படின்னா, 3000 கிராஃப்ட் வந்து அவருக்கு ஏர் டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சிருக்காங்க. ஸோ அவர் எப்படி செஞ்சிருக்காங்க அப்படின்றத இதில பேசலாம். இந்த நண்பர் கண்டிப்பா பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி ஏர் டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்திருப்பீங்க. தொடர்ச்சியா நம்ம நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரையும் தொடர்ச்சியா கேட்டிருந்தது பார்த்தீங்க அப்படின்னா, ரிசல்ட் ஃபோட்டோஸ் காட்டுங்க அப்படின்றது. அதனால பார்த்தீங்கன்னா, இனி வரும் காலங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வரும். ஒரு டிரான்ஸ்பிளேஷன் புதுசா பண்ணவங்களோட டென்சிட்டி இந்த டீட்டெயில்ஸ் தான் காட்டப் போறோம். லைவாவே பார்த்தீங்கன்னா, அத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, ரிசல்ட் எப்படி இருக்குன்றதெல்லாம் தொடர்ச்சியா பார்த்துட்டே இருக்கலாம். இந்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நண்பருக்கு வந்து ஏர் டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சிருக்காங்க. நம்ம வந்து கோயம்புத்தூர் பிரான்ச்ல தான் பார்த்தீங்கன்னா, ஏர் டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சது. ஸோ அங்க டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பிஃபோர் எப்படி இருக்கு, ஆஃப்டர் எப்படி இருக்குன்றத கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். ஸோ ஹை டென்சிட்டில பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கிராஃப்ட் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அ டென்சிட்டி நம்ம வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ இவருக்கு தேவையான இடத்துல பார்த்தீங்கன்னா, 3000 கிராஃப்ட் வந்து இவருக்கு ஏர் டிரான்ஸ்பிளேஷன் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டாங்க. இவரும் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு டோனர் ஏரியாவும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா வந்து அவருக்கு செட் ஆயிடுச்சு அப்படின்றத கண்டிப்பா இந்த இடத்துல நம்ம சொல்லிக்கலாம். ஸோ டோனர் ஏரியா பார்த்தீங்கன்னா, இன்னமும் பார்த்தீங்கன்னா, அவருக்கு நெறைய கிராஃப்ட் எடுத்து வைக்கக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நண்பர் எல்லாத்தையுமே பெர்ஃபெக்ட்டா தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ நம்முடைய லா சின்னஸ பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா, இங்க ஃபாலோ அந்த டிரான்ஸ்பிளன்ட் செஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஃபாலோ பண்ற விஷயம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நேர்த்தியா இருக்கும். நெறைய இடங்கள்ல நாமும் சொல்லியிருப்போம். நீங்க வந்து கிளினிக் கால் பண்ணி கேளுங்க. இல்லன்னா பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு கால் பண்ணுங்க. ஸோ எனி டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில டைம்ல மிஸ் ஆகும். திரும்பவும் கால் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கு எந்த டவுட் வந்தாலும், இங்க மிஸ் பண்ணாம நீங்க கால் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா அதற்கான பதில நம்ம வந்து சொல்லலாம். நெறைய நண்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, வெவ்வேறு இடத்துல டிரான்ஸ்பிளன்ட் செஞ்சவங்கலாம் நான் தெரியாம போய் பண்ணிட்டேன். அது மாரி எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலன்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நாமும் நீ எந்த இடத்துலனாலும் போய் பண்ணுங்க. ஆனா ஒரு டைமுக்கு பல டைம் பார்த்தீங்கன்னா, அங்க என்கொயரி பண்ணிட்டு போய் பண்ணுங்க. ஸோ நெறைய இடத்துல பார்த்தோன்னா, நல்லா பண்றவங்களும் இருக்காங்க. நல்லா பண்ணாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா, அது வந்து உங்க கையில தான் இருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு இடத்துலயுமே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க எத்தன இடத்துலனாலும் கிளினிக்னாலும் ஏறி இறங்குங்க. ஆனா நல்ல கிளினிக்க சூஸ் பண்ணுங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அத்தன கிளினிக் ஏறி இறங்குனதுக்கு அப்புறமா லாஸ்ட் ஏர் டிரான்ஸ்போர்ட் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூரோ இல்ல சென்னைக்கோ நீங்க வந்து ஒரு டைம் பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, மத்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் என்ன டிஃபரெண்ட் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்களே புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து முன்னாடியே சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, அங்க பிஆர்பி ஆஃபர் என்ன போயிட்டுருக்கு, ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செய்றவங்களுக்கு எந்த மாரியான பேக்கேஜஸ் எல்லாம் குடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிஆர்பி, ஜிஎஃப்சி வந்து ஸோ இத வந்து நம்ம பார்க்கலாம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பயோடின் பிஆர்பி பண்றாங்க, ஜிஎஃப்சி பண்ணிட்டுருக்காங்க. ஸோ பயோடின் பிஆர்பி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இங்கேயே ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செஞ்சவங்க. ஸோ சென்னை ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹாஸ்பிட்டல்ல கோயம்புத்தூர்லயோ, இல்ல சென்னையிலயோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு பயோடின் பிஆர்பி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 1000க்கு பண்றாங்க ஒரு செக்ஷன். அதேபோல பார்த்தீங்கன்னா, வேற வெளியிலேருந்து டிரான்ஸ்பிளேஷன் செஞ்ச நண்பர்கள் வரீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரூ. 1500 சார்ஜ் பண்றாங்க. அதேபோல பார்த்தீங்கன்னா, ஜிஎஃப்சிய பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஒரே அமௌண்ட் தாங்க. ரூ. 2000 ஒரு சிட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஜிஎஃப்சி பண்றதுக்கு ரூ. 2000 சார்ஜ் பண்றாங்க. பிளஸ் 1 மந்த்துக்கான மெடிசின். ஸோ நெறைய பேர் நெனைப்பீங்க, மெடிசின் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிஎஃப்சி கூட பண்ணிருவோங்க. மெடிசின் எடுக்க முடியல. மெடிசின் வாங்குவேன், ஜிஎஃப்சி பண்ண முடியல. ஸோ அந்த அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண முடியாம நெறைய பேர் கஷ்டப்படுறீங்க. கண்டிப்பா இந்த ஆஃபர வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஈஸியா பயன்படுத்திக்கங்க. 1 மாசத்துக்கான மெடிசினும், பயோடின் டேப்லெட்ஸும் நமக்கு வந்து ஈஸியா கிடைச்சிருது. அதேபோல ஒரு ஜிஎஃப்சியும் பண்ணிக்கிறோம். இது கன்டினியூவா பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு குரோத் குடுக்கறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செய்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரியான பேக்கேஜ் குடுத்துருக்காங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க இங்க புக் பண்றவங்க ஜனவரி 31 வரைக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிறிஸ்மஸு, அதேபோல பார்த்தீங்கன்னா, பொங்கல், நியூ இயர் இது எல்லாத்தையுமே கலந்து வர்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஜனவரி 31 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பேக்கேஜ குடுத்துருக்காங்க. இங்க ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செஞ்சவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, இங்க கோயம்புத்தூர்லயும் சரி, சென்னையிலும் சரி. ஸோ எங்க ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செய்றதுக்கான புக் பண்றீங்களோ, உங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா,
நார்மலா ஆஸ் யூசுவல் பண்ணக்கூடிய ₹10 பெர் கிராஃப்ட். ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, வேற எந்த சார்ஜுமே உங்களுக்கு கிடையாது அப்படின்றத சொல்லலாம். ஆ உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3000 கிராஃப்ட் உங்களுக்கு பண்றாங்கன்னா, 30,000 மட்டும் தான் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃப்ரீயாவே குடுத்துருவாங்க. ஸோ நம்ம வந்து கோயம்புத்தூர் சென்னை பிரான்ச்ல ஆல்ரெடி சொல்லியிருப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பில்டிங் டோட்டலே பார்த்தோன்னா, ஸ்டே பண்ற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஏசி ரூம் தான். ஸோ உங்களுக்கு ஏசி ரூம் ஒரு நார்மல் ரூம் அப்படிலாம் இல்ல. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, ஏசி ரூம்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அக்காமடேஷன் வந்து நம்ம வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அதேபோல பார்த்தீங்கன்னா, நமக்கு 3 மாசத்துக்கான ஆ ஜிஎஃப்சி. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃப்ரீயா குடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, அந்த 3 மாதத்துக்கான மெயின்டனன்ஸ் பண்ணக்கூடிய அந்த மெடிசின்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃப்ரீயாவே குடுத்துடுறாங்க. ஸோ ஒரு பேக்கேஜா வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இதனால உங்களுக்கு ஒர்த்தான ஒரு விஷயம்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு மினிமம் ஒரு ஒரு 9,000 கிட்ட பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சேவ் ஆகும். ஸோ ஒரு 3000 கிராம் நீங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் செய்றீங்கன்னா, ரூ. 30,000 நீங்க சார்ஜ் பண்ணி பிளான் பண்ணிக்கங்க. 3 ஜிஎஃப்சி ரூ. 8,000. ஸோ மெடிசின்றது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த 1 மந்த்துக்கான மெடிசின் பார்த்தீங்கன்னா, மினிமம் பார்த்தீங்கன்னா, ஒரு 5,000 வந்துருங்க. ஸோ நீங்க அத கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 6,000 அது ஒரு ஒரு 5,000ன்னு கணக்கு போட்டா கூட பார்த்தீங்கன்னா, 11,000 இதிலேயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா பார்த்தீங்கன்னா, கவர் பண்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இவங்களே குடுத்துடுறாங்க. ஸோ இந்த மாரி பார்த்தீங்க அப்டின்னா, இது பேக்கேஜுக்கும் நம்ம வந்து இந்த டிரான்ஸ்போர்டேஷன் செய்றவங்களுக்கு அந்த குவாலிட்டிக்கும் வந்து வித்தியாசம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அதுக்கான டிஃபரெண்ட் கண்டிப்பா இருக்கவே இருக்காது. அப்படி பண்றதா இருந்தா ஹிட்டன் சார்ஜஸ்லாம் நெறைய பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு இல்லையா நெறைய இடத்துல. ஸோ அந்த மாரிலாம் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல. உங்களுடைய ரிசல்ட் தான் எங்களுக்கு முக்கியம். இங்க வரக்கூடிய எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ரெஃபரன்ஸ்ல தான் வந்துட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் பீப்பிள் வந்து ரெஃபரன்ஸ்ல தான் வந்துட்டு இருக்காங்க. காரணம், இங்க வந்து அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்டேஷன் செய்யக்கூடிய டெக்னீஷியன்ஸ் வந்து ஹை லெவல்ல பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர்சன். ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, நம்ம பாருங்க. நீங்க வந்து சென்னை சார் டிரான்ஸ்போர்டேஷன் ஹாஸ்பிட்டல் தானா? அப்படின்றத கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் செய்வாங்க. ஸோ, வேற ஏதாவது பார்த்தீங்கன்னா, இடத்துல பார்த்தீங்கன்னா, நெனச்சுட்டு பார்த்தீங்கன்னா, வேற எங்கேயும் போயிடாதீங்க. ஏமாந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா, வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால் பண்ணுங்க. பதிலுக்கு காத்துட்டு இருக்கேன். உண்மையாகவும், நேர்மையாகவும் கூட நன்றி.